கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெனின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உனக்காக கதவுகள் திறக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எல்லா பக்கமும் போனாலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குதில்ல, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குதில்ல. இன்றைக்கி இல்லை 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 இல்லைங்கிற வார்த்தை தான் அதிகமாக இருக்குது. யாராட்டும் வேலை தேடி போனாங்கன்னா வேலை இருக்கா? இல்லை. யாராட்டும் உதவி செய்வாங்களா? உதவி இருக்கா? இல்லை. ஏதாட்டும் நன்மை கிடைக்குமா? இல்லை. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இல்லை. காரணம் என்ன? கதவுகள் அடைக்கப்படுகிறது. ஆனால் தேவன் எந்தெந்த கதவுகளை மனிதர்கள் அடைத்தார்களோ, எந்தெந்த கதவுகளை பிசாசு அடைத்தானோ, அத்தனை கதவுகளையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறக்கப் போகிறார். எப்படி திறக்கப் போகிறார் தெரியுமா? ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. வெளிப்படுத்தல் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. பிரியமானவர்களே, என்னென்ன காரியெல்லாம் தடைப்பட்டதோ அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு புதிய வாசலை வைக்கிறா. என் அன்பு தெய்வ சனமே, இன்றைக்கு நமக்கு தேவை கதவுகள் திறக்கப்படணும். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படணும். நம்ம விரும்பின நன்மைகளை கண்டு கொள்வதற்கு கதவுகள் திறக்கப்படணும். கதவுகள் திறக்கப்படும். கதவுகள் அப்படின்னு பார்த்தா முதல் கதவுகளை உண்டு பண்ணினது தேவனாகிய கர்த்தர். நோவாவினுடைய பேழையில் கதவுகளை உண்டு பண்ணினார். அந்த கதவை கர்த்தரே அடைத்தார். ஏன் தெரியுமா? ஒருவேளை நோவா மனம் இறங்கி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரே கதவை அடைத்தார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் கதவை அடைத்தால் அதை எந்த மனுஷனாலும் திறக்க முடியாது, எந்த சக்தியாலும் திறக்க முடியாது. சரியா? அதே காரியத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு கதவு திறக்கப்பட்டது. கல்யாண விருந்திற்கு மணவாளனுக்காக 10 கன்னியர்கள் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் 5 பேர் முழு ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் அரைகுறை ஆயத்தத்தோடு இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் என்று சொன்ன பொழுது, தீப்பெட்டியை கொளுத்தின பொழுது விளக்கு எரியவில்லை. 5 பேருக்கு மண்ணெண்ணெயை வாங்கிட்டு எண்ணெயை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளாக கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஆயத்தமாக இருந்தவர்களை அந்த கதவுக்குள் அழைத்து சென்றார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்காக கதவுகளை திறப்பார். ஒரு காரியம் நீங்கள் செய்யுங்களேன். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதய கதவுகளை திறந்து கொடுங்க, உங்களுக்காக கதவுகள் திறக்கப்படும். இன்றைக்கும் இந்த பூமியில் இயேசு வருவதற்கு சத்திரத்திலே கதவுகள் திறக்கப்படவில்லை. இடமில்லை என்று சொல்லி கதவை மூடிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் உங்களுக்காக பூட்டப்பட்ட அத்தனை கதவுகளையும் தேவன் திறப்பார், நிச்சயம் திறப்பார். புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். செபிக்கலாமா? தகப்பனே, புதிய வாசல்களை கர்த்தர் இவர்களுக்காக திறந்து ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.